நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆசை தோசை தமிழால வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆட்டுக்காலை வந்து நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு செட்டு ஆட்டுக்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு செட்டு வந்து ஆட்டுக்கால் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க வந்து சுட்டுருப்பாங்க, இருந்தாலும் வந்து நம்மளும் இது கொஞ்சம் அடுப்பில் வந்து ஹீட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து முடியெல்லாம் ஒரு சிலது அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அது முடியோட சாப்பிட்டா வந்து வயிற்றுக்கு ரொம்ப கெடுதி. அதனால் இது மாதிரி ஒரு சிம்டா எடுத்துக்கோங்க, அப்பள சிம்டா. அதை எடுத்து அடுப்பை ஹீட் பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அது கொஞ்சம் முடியல இருந்ததுன்னா அப்புறம் வயிற்றால போக ஆரம்பிக்கும். நம்ம நல்லா ஒரு ஃபைனாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சுடணும். இதை சுட்டுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க கலர் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஹீட் பண்ணதுக்கப்புறம். இங்கே பாருங்கள், நம்ம இது மாதிரி வந்து சுட்டு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இன்னும் வந்து சுடாமல் இருக்கிறது இவ்வளோ இருக்குது. இது நம்ம எல்லாத்தையும் வந்து சுட்டுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லாவே வந்து சுட்டு எடுத்துட்டோம். முன்னைக்கு இப்போவும் வந்து டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி வந்து ஒரு கத்தி எடுத்துங்க. கத்தி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதுமாரி கத்தி எடுத்து இது மாதிரி இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துருங்க. அது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் வரது பாருங்கள் அந்த அழுக்கலாம். தெரியுதுங்களா? இப்படியே போட்டிங்கன்னா வந்து அந்த குழம்பு வந்து கருப்பாயிடும். இது மாதிரி வந்து நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுரண்டி எடுத்துட்டோம். கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து இது உரசி கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கல்லுப்பு போட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். நிறைய தண்ணி பிடிச்சி ஒரு 3 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கழுவியாச்சு, தண்ணி பாருங்கள் நல்லா வெள்ளையாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்புறம் நம்ம வந்து நாளைக்கு காலையில் பார்க்கலாம். தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு வைக்கணும். ஏன்னா 10-15 விசில்ன்றப்போ வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடும். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால் வந்து மெயின் வந்து ப்ராசஸ் இதுதான். இதை நம்ம ரெடி பண்ணிடணும். ஒரு 15 விசில் வேக வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம வந்து வெயிட்டு போட்டுருவோம். போட்டுட்டு 15 விசில் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், குட் நைட். இருக்குன்றது பார்க்கலாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் வந்து சூப்பராக வெந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? வெந்துச்சுன்னா பாருங்க, வெந்ததுன்னா வந்து இப்படி வரும். அந்த எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க வெந்துச்சு. நம்ம வந்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம நடுவில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வந்து 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம இது வந்து அரைச்சி எடுத்துன்னு அங்கே அடுப்பில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சேர்க்கணும். 2 அரைக்கரண்டி சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஒரு செட்டு ஆட்டுக்காலுக்கு வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் சரியான அளவாக இருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இது ஆட்டுக்கால் கத்திரிக்காய் போட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் விசில் விட்றதா இருந்தால் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெயிட் போட்டு ஒரு விசில் கொடுத்துருங்க. இல்லை கத்திரிக்காய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கத்திரிக்காய் வேகட்டும், அப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்.
அப்புறம் நம்ம முதலே சொன்ன மாதிரி தேங்காவை வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம். வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்கு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுட்டு போட்ட வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க, வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதங்காட்டி நம்ம வந்து கத்திரிக்காயெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயோட சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, குழம்பு மீடியமாக இருக்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சுக்கலாம். சரிங்களா, ஒரு கொதிக்கிட்டோம். இது வந்து நம்ம தாளிச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் தாளிச்சதுங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட வந்து இட்லி சேர்த்து நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கூடாதீங்க, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லியோட சேர்த்து சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தெரியுதுங்களா? நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே பாய்.